திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு சரியான ஒன்று கிடையாது என்று வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தெரிவித்துள்ளார். வழக்கில் வாதிட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக PhD ஆய்வு ஒன்று திருப்பரங்குன்றம் கோயிலை பற்றி இருக்கிறது. நாச்சியப்பா என்பவர் செய்திருக்கிறார். அதில் தீபத்தூண் தொடர்பாக விஷயத்தை மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். காசி விஸ்வநாதர் கோயில் என்ற தலைப்பில் 188ஆம் பக்கத்தில் தீபத்தூண்னா என்னன்னு சொல்லியிருக்காரு நீதிபதி நான் சொல்கிற போது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பாக தீபத்தூண் என்பதற்கு 2 ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. லிட்ரேச்சர் ஒன்று 1981 தொல்லியல் துறை ஆவணம், அதை தாக்கல் செய்தது அவங்க, அது எங்களுக்கு ஃபேவர். இரண்டாவதாக இந்த PhD தீசஸ், இது எங்களுக்கு ஃபேவர். 2 ஆவணங்கள் தான் தாக்கல் செய்யப்பட்டது. 2மே கோயில் நிர்வாகம் சொன்னதற்கு ஆதரவாக, உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு ஆதரவாக தான் தாக்கல் செய்யப்பட்டது தவிர வேறு இடத்துல ஒன்றும் இல்லை. அது புத்தகம் 1981, PhD தீசஸ் 1989. இந்த பிரச்சனைக்கெல்லாம் யோசித்து அது தயார் பண்ணப்பட்ட விஷயம் இல்லை. அது ஜென்யூனான டாக்குமெண்ட்ஸ். ரெண்டாவது 1954 நான் நீதிமன்றத்தில் சொன்னது, 1954 உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சிரூர் மத்து வழக்கில் மிக தெளிவாக ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது கோயிலோட வழக்கம் ரிச்சுவல், இதில் எல்லாம் கோயில் அதற்குள்ளே மரபுகளுக்கு உட்பட்டு ரிலீஜியஸ் டெக்ஸ்டுக்கு உட்பட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க. நோ அவுட் சைட் அத்தாரிட்டி ஹேஸ் எனி ஜூரிஸ்டிக்ஷன் டு இன்டர்ஃபியர் வித் தோஸ் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெளிநபர்கள் ராம ரவிக்குமார் போன்றவர்கள் எல்லாம் அதில் தலையிடுவதற்கான எந்த அதிகாரம் கிடையாது. எனவே ராம ரவிக்குமார் வெளி அத்தாரிட்டி, அவர் இதில் தலையிட முடியாது என்பதை நாங்கள் நீதிமன்றத்தில் சொன்னோம். அதே போல் தூர பிரச்சனையை பொறுத்து 15 மீட்டரு தர்காவிலிருந்து 15 மீட்டர் என்று நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த இவர்கள் சொல்லக்கூடிய அந்த தூண் தர்காவிலிருந்து 15 மீட்டர் தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ஃபைண்டிங்ஸ் தவறானது. 2 விஷயம். ஒன்று, 15 மீட்டர் எங்கேருந்து அளக்கிறது? 1996 தீர்ப்பில் தர்காவிலேருந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு உதாரணத்தை மூத்த வழக்கறிஞர் பிரபுராஜ் துரை அவர்கள் நீதிமன்றத்தில் சொன்னார். உயர் நீதிமன்றத்திலிருந்து 15 மீட்டர் தாண்டி அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து இடம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, முதல் கோர்ட்லையோ 2வது கோர்ட்லேயோ இல்லை இங்கே இருக்க காம்பவுண்டோ ஸ்டார்ட் ஆகாது. உயர் நீதிமன்ற காம்பவுண்டிலிருந்து 15 மீட்டர் தாண்டி என்ற அர்த்தம். அதே போல் 1996 வழக்கில் 1923 தீர்ப்பில் தர்கா நிர்வாகத்திற்கு சொத்து கொடுக்கப்பட்ட இடத்திலிருந்து 15 மீட்டர் தாண்டி அப்படின்னா அது கோயில் இடத்துக்குள்ளே தாண்டி ரொம்ப தூரம் தள்ளி போயிடும். இப்போ இருக்க தூண் அதில் வராது. அதே போல் மூத்த வழக்கறிஞர் லஜ்வராய் அவர்கள் 3 நீதிபதிகள் தீர்ப்பை சுட்டிக்காட்டி தொல்லியல் துறை பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது. அந்த பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எது அங்கே பண்ணாலும் அவங்ககிட்ட அனுமதி வாங்கணும். இதுவே அதுக்கு வாங்க கிடையாது. அதே போல் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் இருக்குது, அதுக்கும் அதை மாற்றவும் முடியாது. எனவே இந்த காரணங்கள் அடிப்படையெல்லாம் எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்க போது ஏற்கனவே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு என்பது சரியான ஒன்று கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.